பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. மறைத்ததுண்டு சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கொரு மனைவியுண்டு. கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா, தாங்கிக் கொள்ள வேண்டும் அம்மா. நான் சொன்ன சம்சாரம் எந்தன் சங்கீதம், இதை கண்டு கொள்ள முடியாமல் ஆர்ப்பாட்டமா? தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா. இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. ஒன்றை ஒன்றுதான் இனிமேல் பிரியாது, அள்ள அள்ளத்தான் அமுதம் குறையாது. தெள்ளு தமிழ் பள்ளு உன் கண்ணில் உள்ள கள்ளு, என்னாலும் உன்னாதம் என்னை நீங்காது. இனி காலம் தோறும் ஓயாது ஆலாபனம். தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா. இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. எப்படியாவது அந்த விசா மனசை மாத்தி உனக்கே கட்டி வைக்கணும்னு எனக்கு ஆசைதான். நான் காரி தனியா கனியும்னு பார்த்துட்டு இருக்கேன். தானா கனிஞ்சா நல்லது, தனியா அடிச்சு கனிய வைக்க எனக்கு இஷ்டமே இல்லை. இல்லாட்டி நான் அவளை என்னைக்கோ தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். செல்லப்பாவுக்கு என் கம்பெனில வேலை போட்டு தரேன் விட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா செல்லப்பாக்கு பொண்ணு கொடுக்க சம்மதம் தான். ஆனா அந்த காதலை நான் எப்படியாவது கற்பனை போட்டு கட் பண்ற மாதிரி கட் பண்ணியே ஆகணும். தலை பங்காளி நீ உண்மை பங்காளி, நீ அந்த ஆசைப்படுற மாதிரி அவளுக்கு காரு பங்களா சொத்து சேகம்னு வாழை கொடுத்து வைக்கணும். பங்காளி வாங்க ராசு வாங்க. உங்களை வீட்டில் வந்து பார்க்க நினைச்சிட்டேன்மா. ஏன் என்ன விஷயம் வாசு? அப்ப இல்லாமா அனாதை போயிடுவானே.
இது அவனை தவிர வேற யாரும் எழுதிருக்க வாய்ப்பே இல்லை வாசு. வாசு ஏன் நகை தேட்டு போச்சுன்னு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? என்ன 20 பவுன் என்ன சும்மாவா விற்கிது? எனக்கு இருக்க வேகத்துக்கு அவனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு வைப்பேன். என் பொண்டாட்டி என்னை தடுத்துடா. இது உன்னோட பிரச்சனை வாசு. நாளைக்கே மாமன் மச்சான் ஒண்ணா போயிருக்கீங்க. இதுல நான் தலையிட முடியாது வாசு. தர்மா, அது உண்மைதான். நீங்க இந்த ஊர்ல 5 வருஷமா தலைவரா இருந்து எவ்வளவு நல்லது கேட்டது பார்த்துருக்கீங்க. நாளைக்கு கோர்ட்டு கோர்ஸ் பேசிட்டு போனா என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னியான்னு கேள்வி கேட்க விடாது. அதுக்குதான் உங்க காதை நான் போட்டு வைக்கிறேன். தலை, இந்த வாசுக்கு பிரச்சனையை டீல் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன் பாப்போம். ஆமா, நான் தலைவரா இருந்தப்பவே என் சொல்லி பேச எவனும் கேட்க மாட்டான். இப்ப அதுவும் இல்ல. இப்ப போய் ஏதாவது சொன்னா எவனாவது கேட்பானா பங்காளி? அது உண்மைதான் தர்மா. நாளைக்கு போலீஸ் கோர்ட்டுக்கு நான் போனா ஏதாவது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உங்க காதலை நான் போட்டு வைக்கிறேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் வாசு. போயிட்டு வா வாசு. ஓகே தர்மா, நான் போயிட்டு வரேன். பார்த்துக்கலாம். சொந்த கால்ல சிவா சூனிய வச்சிருக்க காயே நம்ம பக்கம் இப்பதான் கழிஞ்சு வந்துகிட்டு இருக்குது. அக்கா வீட்லய நகை திருட்டியா? வாட்ஸ்அப்ல செல்லப்பாவுக்கு ஒரு ஆடியோவை அனுப்பிட வேண்டியதான். பங்காளி, வாட்ஸ்அப்ல தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஏற்கனவே அந்த சிவா பையன் தண்ணியை போட்டுவிட்டு டான்ஸ் ஆடினது என் செல்லு வாட்ஸ்அப்ல வந்து அப்படியே உன் செல்லுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். அத அப்படியே என் செல்லுக்கு அனுப்பு. திருட்டு பைய குடிகாரன் இவனுக்குலாம் எவா ஒண்ணு சம்பாதிப்பா வைக்கிறேன்னா ஒரு ஆப்பு. விசா விசா நீ அந்த மண்ணுல ராசா நினைச்சு மனக்கோட்டை கட்டிட்ட. ஆனா அவன் பார்ட்டியில ஃப்ரெண்டோட முடிச்சிட்டு உண்மை அடிச்சிருக்கான். வாட்ஸ்அப்ல வந்துருக்குமா, நீயே பாரு. இல்லைண்ணா, இல்லை. சிவா இப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு. அவரு சீப்பான கேரக்டர் ஒன்றும் இல்லை. அவர் எனக்கு திறந்து வந்து போக மாட்டாருண்ணா. அப்ப இந்த வீடியோ பொய்யா? மாதிரி தரத்தை பத்தி பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட. அவன் 24 சொக்கத்தவன் நீ நினைக்கிற. ஆனா ஒண்ணுக்குமே உதவாத இந்துக்குள்ள தகவல் நான் சொல்றேன். அண்ணா, அவருக்கு இன்னும் 2 நாள்ல கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. அவரோட ரேஞ்சர் தனினா ரேஞ்சர் தனி. அவருக்கு வேலை இல்லைன்னு தானே இப்படி கீழ்த்தரமா பேசுறீங்க அவரை. வருமானம் இல்ல, வசதி இல்ல அப்படின்னு சொந்த அக்கா வீட்டுல திருடுவானா? முடிச்சுட்டு அக்கா வீட்டுல நகை தேடி அடகு வச்சு மந்திரிக்கு லஞ்சம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் ஒரு பழப்பு. உண்மையாண்ணா? நீங்க
தீர்த்த கிணறு. மாடி, இது நல்லது இது கெட்டதுன்னு வழிகாட்ட எனக்கு பெரியவங்க இல்லாதனாலதான் என் வாழ்க்கை எப்படி எப்படி ஆயிடுச்சுமா. தங்கச்சி நீ நல்லா இருக்குன்னு நான் கேட்டது தப்பாமா? நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கை சந்தோஷமா ஏத்துக்கிறத தவிர வேற வழி இல்லம்மா. அந்த மெட்ராஸ்காரர் ரகுபதியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. அதானே அதானே சொல்லிட்டீங்க. அம்மாடி, நீ காலம் பூரா சிரிச்சுட்டே இருக்கு நான் நினைக்கிறேம்மா. நீ அனுபவ பார்த்தா என்னால தாங்க முடியாதும்மா. நல்லா யோசனை பண்ணி பாருமா. காதல்ங்கிற கடலை புரிஞ்சுட்டு எத்தனையோ பேர் பேச முடியாம தவிச்சிட்டு இருக்காங்கம்மா. அண்ணா, நீங்க நினைச்சீங்களா எனக்கு வர சேர்க்கலாம்டா. வாங்க, பொண்டாட்டி தவிர்க்கிறது இப்பதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வருதா? ஏய், நீ இல்லாத ஏக்கத்துல தவிச்சு போய் நான் உன்னை தேடி வரலடி. நானும் வீடு புறம் இருக்கேன். அந்த நகைய எங்கேயும் இல்லை. அந்த நகைய வேலை இல்லாத வெட்டி ஆபீசர் தவிர வேற யாரும் எடுத்திருக்கா வாய்ப்பே இல்லை. ஆனா சிவா மேல பழி போடாதீங்க. சிவா அந்த நகையை எடுக்கல. அவங்க எனக்கு சம்மந்தமே இல்லை. ஏய், உங்க அப்பா கொடுத்த சீதன் அப்படிங்கிறதுக்கா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அத நீங்களே எடுத்துக்கிட்டா அதுக்கு என்னடி அர்த்தம்? இதை பாருங்க, அந்த நகை எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்ததுங்க. நான் உங்க சொத்தையோ இல்லாட்டி உங்களோட பணத்தை எடுத்து நான் ஒன்றும் அபகரிக்கல. புரியுதுங்களா? எங்க ஏற்கனவே சிவாக்கு நீங்க உதவி செய்யறேன்னு சொன்னீங்க. செய்யணும்னு சொல்லி கடைசியில முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்காக இப்ப இப்படிலாம் நீங்க சொல்றது சரியில்லைங்க. அவன் வேலைக்கு போவான், அப்படிங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லடி. நான் இனிமே அவனுக்காக செலவு பண்ண தயாராக இரு. இது பாருங்க, சிவா அந்த நகையை திருடல. புரியுதா? நீங்க சிவாவுக்கு செய்யறேன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்க இப்போ பொறுப்புலாம பேசாதீங்க, சரிங்களா? நீ ரொம்ப பேசுறடி. அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கணும். ஏதோ படிக்க வச்சோம், அவன் நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் ஆளாக்குறது நம்ம நிலைமை தான். ஆனா இப்படி ஊதகத்தனம் பண்ணிட்டு நம்பி நான் அவனை நம்பி வேற எந்த செலவு தயார் பண்ண தேவை இல்லை. மரியாதை குறைச்சல என்ன மாப்பிள்ள, ரொம்ப கோவமா பேசுறீங்க போல இருக்கு. நான் ஒன்னும் மாப்பிள்ளையா வரல. இந்த வீட்டுல ஒரு திரும்ப இருக்கான அவனை தேடி நான் வந்தேங்க. மாப்பிள்ள,
என் பொண்டாட்டி தடுக்கிறேன். ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாக்கா புகுந்த வீட்டுக்கு போய் பிறந்த வீட்டு பேரும் புகழும் தாண்டி எடுத்து கட்டுவாங்க. ஆனா நீ இப்படி பேரையே கேட்டு கேட்டியடி. இப்படி ஒரு நிலைமை நமக்கு தேவைதானே? இங்க பாருங்க, எப்படியா சிவாவுக்கு வேலை கிடைச்சிடும். நான் அந்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. நான் அப்பவே நினைச்சேன்டி இந்த உங்க அப்பா சொத்த அனுபவிக்க எனக்கு உரிமை இல்லை, அப்படிதானே? நானும் அதே போனி வரேன். அத்தா இவ்வளவு உங்க சொத்து தானே? இவளையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நான் தட்டின காலிய மாட்டான். காலி வந்துட்டா என் வழியை பார்த்துக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்ன வார்த்தை பேசுறீங்க? உங்க வாயில வார்த்தை வரலாமா? என் பொண்ணை பார்த்து ஏற்கனவே இந்த வீட்டுல நான் தாலி அறுத்த பத்தாதா? இல்ல என் பொண்ணு வேற அந்த நிலைமை இருக்கணுமா? வேணாம் மாப்பிள்ள, தயவு செய்து சொந்த கொண்டு கேளுங்க. உங்க பொண்ணு எனக்கு வேணாம், உங்க பொண்ணு எனக்கு வேணாம். அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுற ஆள் நான் கிடையாது. எங்க அப்பா பண்ணாங்க, அதுதான் எடுத்தேன். உங்க சொத்து நாங்க ஆசைப்பட்டோமா இல்ல உங்க காசு எடுத்து நாங்க செலவு பண்ணோம்? எங்க அப்பா கூட என்ன சொல்லிக்கிறீங்க? இதனால வரைக்கும் உன்னை நாடி மாதிரி தாண்டி வாழ வச்சேன். நீ அங்க பாரு, உன் தம்பியை வாழாக்கிறதுக்காக கட்டின புருஷனா வெட்டிங் இருக்கிறியா? என்ன பேச்சு பேசுறீங்க? வேணாம் மாப்பிள்ள, இதெல்லாம் பேசாதீங்க. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எங்க அப்பா உயிரோட நல்லாச்சுங்க. எங்க சிவா பார்த்துப்பாங்க. நான் அப்பவே நினைச்சேன்டி, எல்லா கலவரத்தையும் நீ தான் பண்ணியிருக்க. நான் தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வரணுமே. அதான் பரிமளம் என்னாச்சு? நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துமா? நான் போய் கார் வர சொல்றேன்.
பரிமளா, இந்த விஷயம் தெரியாமா உன்னை போய் அடிச்சு வரட்டிட்டேன். சார் மஞ்சுவோட எல்லா கேரக்டரும் இருக்குதானே? நேரா இனிமே ஷூட்டிங் போலாங்களா? எல்லாம் ஓகே தான் எனக்கு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த மஞ்சு வாண்டு வாந்தியா எடுத்துட்டு இருக்கா. முதல் விஷயம் அவசரமா இருந்தாங்க. சார் ஒத்திய பார்க்கிறேன்னு மஞ்சு கூட உங்க குத்தி விளையாட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? நடத்துங்க. யோ வாய மூடியா. மஞ்சு நான் கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சதோ உண்மைதான். அவன் அந்த அளவுக்கு இடம் கொடுக்கலையா? வரும்போது பார்த்தேன் சார், மஞ்சு போட்டிருக்கிற கிராம ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அப்படியே என்னென்ன உங்களை பண்ணுது சார். சார் சார் எனக்கு ஒரு சீன் மஞ்சு கூட கொடுக்கல, நானும் எல்லாம் நடிப்பேன் சார். அவனும் எல்லா மாதிரி ஒரு பொம்பளாயா. நீ ஏன் நடிகனா இந்த வயசா? சார் நீங்க எதுக்கு அழைக்கிறீங்களோ அதுக்குதான் நானும் அழைக்கிறேன். உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்களேன். உங்க கையில தேனை ஊத்துறேன். எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நாக்குல எச்சு ஊருமா ஊராத லவக்குன்னு நாக்க நீட்டு நக்குன்னு தோணுமா தோணாதா? அது மாதிரிதான் சார் இதுவும். யோ தோணியா தோணும். மஞ்சு கிராமத்து பொண்ணு இழுத்து வச்சு அறுத்துடுவா உன் நாக்கு. அப்ப நீ அதான் சரி. இன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங். நம்ம சீரியல் நடிக்கிற எல்லா நடிகரும் வந்தாச்சா? இன்னைக்கு ஏதாவது சீன் ஷூட் பண்றீங்களா இல்ல பூஜை மட்டும் போடுறீங்களா? கேமராமேனே வரலையே. அது எல்லாமே இன்னைக்கு இதே கோயில்ல பூஜையை போட்டு ஒரு பாட்டு ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். வந்ததுல இருந்து பாக்குறேன் வாங்கியே எடுத்துட்டு இருக்கா. சரி சரி இரு சோடா எடுத்து வரேன். டேரக்டர் சார், எனக்கு டயர்டா இருக்கு சார். தலையெல்லாம் சுத்துது சார். ஐயோ மஞ்சு, நீ முதல் நாள் ஷூட்டிங். நீ ஓடு வருவேன்னு பார்த்தேன். வாட்டு வரிய சார், உங்க கதையில காமெடி கேரக்டர் தானே. முதல்ல உங்க கதையெல்லாம் எடுத்து முடிச்சிருங்க சார். அதுக்கப்புறம் காமெடி கேரக்டர் கதைக்கு சீன் எடுத்துக்கலாம் சார். அது இல்லை மஞ்சு, உனக்கு ஒரு முறமாமே வெளிநாட்டில் இருக்கான். அவன் திடீர்னு ஒரு நாள் உனக்காக மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்து உன்கிட்ட பேசுகிறான். நீ தான் டாக்டரை காதலிக்கிறியே, அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்த மாமன்ட்ட 2 வார்த்தை பேசியிருந்ததும் அவன் உன்னோட ஆடி பாடுற மாதிரி கனவு காண்றான். இந்த சீன் மட்டும் நீ ஷூட் பண்ணலாமே. வெளிநாட்டுல கூட இந்த மல்லிகை பூ அல்வாவும் தான் கிடைக்குமா சார்? வேற எதுவும் கிடைக்காதா? ஆமா சார், அந்த முறமாம இருக்காங்கன்னு சொன்னீங்க, அது யாரு சார்? அது வேற யாரும் இல்லை மஞ்சு, நான் தான். ஒரே ஒரு பாட்டு சீன் மட்டும் உன்னோட ஆடிட்டு போயிடுவேன். அந்த சீன் மட்டும் இப்போ ஷூட் பண்ணலாமா? நான் வந்து முதல்ல சோடா குடி, முதல்ல சோடா குடி. இந்தாங்க மல்லிகைப்பூ கட்டிங்க, அப்புறமா அல்வாயத்தை கட்டிங்க. ஓகே மஞ்சு, டேக் போலாமா? கேமராமேன் ரெடியா? ஓகே சார் ரெடி. ஆக்சன். ஹாய் மஞ்சு, ஹவ் ஆர் யூ? வாங்க மச்சான்.
ஃபாரின்ல சீனாக்காரங்க கொரோனா வைரஸ் பரப்புன மாதிரி பாம்பு திங்கிறான், தவளை திங்கிறான். என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டில் இந்த மல்லிகைப்பூவுக்கும் அல்வாவுக்கும் இருக்க மவுசே தனிதான். இந்தா டேக் இட். ஆமாங்க, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த மல்லிகைப்பூவும் அல்வாவையும் கொடுத்தே காலத்தை சாதிச்சிருவாங்கயா. மல்லிகைப்பூ வாசனை ஓவரா கொடுக்குதுங்க சார். நீங்க டேக் எடுக்கலாமா சார்? ஓகே சாங் ரெடியா? வாடி மச்சினியே ஒரசிட தேடி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா மனம் தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ. சீனி சக்கரையே சிரிப்புல சேதி வைக்கிறியே, அசந்தா அசந்தா மன பூத்திருக்குது பறிச்சு கொள்ளுவியே. முத்தா பெஞ்ச மழை தன்னே நானே அந்த மூங்கிலில தொங்குதடி தன்னே நானே. முத்து மழை பறிச்சு தாடா தன்னே நானே, நான் முப்பத்தியா போட்டுக்குவே தன்னே நானே. வெள்ளி வரும் நேரத்திலே தன்னே நானே நீ வெடிகட்டி வந்துடடி தன்னே நானே. வெட்டி கட்டி வந்திடலாம் தன்னே நானே, இந்த வேலப்பைய வேடிக்கப்பா தன்னே நானே. எடி வச்சு என் உசுரை எட்டி பார்க்காத என் மிசமுளில் சிக்கிச்சு பட்டு பாட. சோள சிட்டு மாவிடுச்சு மாமனுக்கு பொட்டு அந்த கால சத்த போய் வந்தாளத்தா தட்டு. சிட்டு சோள சிட்டு சிட்டு சோள சிட்டு. குச்சனூறு கம்மாயிலே தன்னே நானே நீ குளிக்கையில பாத்திடுவேன் தன்னே நானே. குளிக்கையில பாத்து பட்டா தன்னே நானே, நீ கோயில் கட்டி கும்பிடுவ தன்னே நானே. மொச்சக்குள்ள காவலுக்கு தன்னே நானே நீ பச்சை செல்ல கட்டி வாடி தன்னே நானே. மொச்சக்காய் வெடிக்கும் முன்னே தன்னே நானே, என்ன மிச்ச மீதி வைக்க மாட்ட தன்னே நானே. கிடுக்கி போட்டு என் வயசை துடிக்க வைக்காத, என்ன தடுக்கி விட்டு ஊரு சனம் சிரிக்க வைக்காத. சிட்டு சோள சிட்டு மாவிடுச்சு மாமனுக்கு பொட்டு அந்த கால சத்த போய் வந்தாளத்தா தட்டு. பூவரசம் காட்டுக்குள்ள தன்னே நானே நீ புல்லறுக்க வந்துடடி தன்னே நானே. புல்லறுக்க வந்தேன் நான் தன்னே நானே, நீ புல்லறுக்க வச்சிடுவ தன்னே நானே. ஆட்டுக்கடை பக்கத்திலே தன்னே நானே நாம கூட்டுக்கடை போட்டுக்கலாம் தன்னே நானே. ஆட்டுக்கெல்லாம் தூக்கம் கட்டு தன்னே நானே, ஊரே கூட்டி போடும் போச்சலிட்டு தன்னே நானே.
பார்த்தா சுத்தி சுத்தி தாக்குது பொண்ணு. சிட்டு சோழ சோழ சிட்டு மாவிடிச்சு புட்டு மாமனுக்கு கொட்டு அந்த கரை சந்த போய் தாளத்தா தட்டு சோழ 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 என்ன டிவி நியூஸை பத்தினானே நம்ம பேர் தானே பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஏய் நான் கட்சியை எப்படி டெவலப் பண்ணலாம்னு ஆமா சிந்தனையில இருக்கேன்டா. எனக்கு எங்கன்னா டிவி எல்லாம் பார்க்கணும்னா என்ன விஷயம்? ஆனா போனே நம்ம குழப்பே போச்சுனே பொதுப்பணித்துறை மந்திரி மாயவன் டிஸ்மிஸ் முதல்வர் அதிரடி நடவடிக்கை அப்படின்னு நியூஸ்ல போயிட்டு இருக்கேன். ஐயா என்ன சொல்ற? மந்திரி மாயவன் தனி கட்சி தொடங்கும் திட்டம் வாட்ஸ்அப் ஆடியோ வெளியானதால் முதல்வர் அதிரடி நடவடிக்கை அப்படின்னு கொட்ட இடத்துல நியூஸ் போயிட்டு இருக்கேன். ஏடா 4 செவத்துக்குள்ள நம்ம பேசினதா என்னடா கேட்டிருப்பான்? ஒருவேளை நம்மளை கவனிக்கல அப்படின்னு நீங்க ஏதும் ஐயோ நான் வச்சிருக்கிறதே ஒன்றா ஓட்ட போடுறேன். இது என்ன ஆட்சி பேஸ்புக்ல இன்டர்நெட் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் வந்தாலும் வந்துச்சுடா. தண்ணிக்குள்ள புஷ் விட்ட மாதிரி தமிழ்நாடே சிரிச்சு போச்சாடா. அடையாங்க அது உலகம் நாரி போச்சுங்க. இப்படி குளக்குள்ள மண்ணாலி போட்டுட்டானுங்கடா. இன்னும் 1 வருஷம் மந்திரி பதவியில இருந்தா இந்த ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணிருப்பீங்கடா. ஏங்க 4 வருஷமா மந்திரிக்காரங்களா இருந்து செய்யாத 1 வருஷத்துல எப்படினே செய்வீங்க? டேய் என் வயிறெல்லாம் எரியுதுடா. என்கிட்டயே வாங்கி தின்னுட்டு என் கூடவே இருந்துட்டு என்ன இப்படி வேவு பார்த்து என்ன இப்படி கமத்துட்டாங்களேடா. என்ன போனா போதும்னு வர எலெக்ஷன்ல எப்படியாவது முதலமைச்சர் சீட்டை பிடிச்சிடலானே. டேய் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. 1 வருஷத்துல எப்படா முதலமைச்சர் ஆக முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? இது ஆரம்பமே தெரியலையே சகுனம். அதுக்கா என்ன சரக்கு ஓசி சைடிஸ் காசு சரக்கு ஓசி சைடிஸ் காசு அப்படின்னு தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் ஆனது முதல் கையெழுத்து சரக்கு ஓசி சைடிஸ் காசு ஒட்ட எழுத்தப்படுறாங்க. ஏடா சரக்கு ஓசி சைடிஸ் காசு இந்த திட்டத்தின் மூலமா ஆம்பளைங்க ஓட்டெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனா பொம்பளைங்க போட்டு என்ன அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிற அப்படின்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்தோம்னே. என்னடா பொண்ணுங்கிற பூங்கிற எனக்கு ஒண்ணுமா புரியலையா? பூவுக்கு மயங்காத பொண்ணுகள்ல போதைக்கு மயங்காத ஆம்பளைங்கள்ல காலையில சாதனைக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் 1 மணம் பூ இலவசம் தேர்தலுக்கு சொல்லிடுறானே. ஆஹா ஆஹா அப்பா பொழுது பிடிச்சா பொம்பளைங்களை கவனிக்கிறோம், அன்பி சாய்ஞ்சா ஆம்பளைங்களை கவனிக்கிறோம். அப்பா எல்லாம் ஒட்டுமொத்த ஓட்டு நமக்கு தான். நீ எங்க ஆளா இருக்கா? இப்படி உங்கள்கிட்ட மாறா உழைக்கிறேன். எனக்கு எது நீங்க பெருசா செய்யணும்னு பார்த்தேன், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க. என்ன சார் எல்லா டிவி சேனல்லையும் உங்க நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆமா விஜய், என் வளர்ச்சியை பிடிக்காத எவனோ என் பதவிக்கு கூட இருந்த வேட்டு வச்சுட்டானுங்க. நியூஸ் பார்த்துட்டு பதறி போய் ஓடி வரேன் சார். என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருங்களா? அண்ணனே பதவி எடுத்துட்டு அம்போடு நிற்கிறாரு. இந்த நேரத்துல எரியிற தீயில எண்ணெய் ஊத்துறீங்களே சிவா. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? முழுக்க பணம் கொடுத்துருக்கோமே. விஜய், நானே பதவி போச்சேன்னு மனம் நொந்து போயிருக்கிறேன். சார் இந்த ஜாப் இல்லைனா
என்னோட லைஃபே போச்சு. விஜய், நீங்க கொடுத்த பணத்தை நான் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற எல்லா அல்ல கைக்கும் பங்கு ஓட்ட கொடுத்துட்டேன். நேற்றைக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு கூட நாளைக்கே அப்பாயின்மெண்ட் ரெடின்னு தான் சொன்னானுங்க. சார் இன்னொரு முறை எங்களுக்காண்டி கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐயோ, மந்திரி பதவியில் இருந்தப்பே என்ன ஒரு பயம் மதிக்க மாட்டானுங்க. இப்போ இருக்கிற நிலைமையில நான் யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது விஜய். நாங்கள் ஆரம்பி கட்சியில் உங்களுக்கு மாவட்டம்ல பெருசாக ஒரு பதவி கொடுத்துட்றோம். போயிட்டு வாங்க சிவா. சார் 3 லட்சம் பணம் கொடுத்துருக்கேன், இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்க. சிவா, நீங்க பணம் கொடுத்த நேரம் பார்த்து எனக்கு மந்திரி பதவிக்கு ஆப்போசிட் ஆகிங்க. நாளை பொழுதுக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் வந்தா உங்களோட அதிர்ஷ்டம், இல்லைன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது விஜய். மச்சி, என் நிலைமை பாத்தியா? இந்த 3 லட்சம் பணத்துக்காக திருட்டு படம் வாங்கியிருக்கேன் மச்சி. சிவா, உன்னை வந்து 7 லெவலுக்கு கொண்டு வர ஆசைப்பட்டேன். இப்படி சொதப்படா ஆயிருச்சு. ஆயிடுச்சு சார். வாட்ஸ்அப்லையும் காணோம், ஃபேஸ்புக்லையும் காணோம், தேடிட்டு இருக்கேன். இப்படி நேரம் வந்து சாப்பிட்டு கொடுக்குற உன்னை பார்க்காம பசி இல்லை, தூக்கம் இல்லை, தெரியுமா? பாருங்க, நான் ஒன்றும் உங்களை பார்க்குன்ற ஆசையில் வரல. கோயிலுக்கு வந்து விளக்கு எடுத்துட்டு போகலாம். நிசா, நீ என்ன சொல்ற? சிவா, நீங்க இப்பெல்லாம் முந்தி போல இல்லை. உங்களை நம்பி நான் மோசம் போயிட்டேன். என்ன அன்னைக்கு அட்வைஸ் பண்ணாரு, நான் தான் கேட்கல. நிசா, இப்ப எதுக்கு ஆகுற? போதும், நான் கிடைக்கணுன்ற ஆசையில லட்சியத்துல சொந்த அக்கா வீட்டுல திருடி இருக்கீங்க. ஒருவேளை சொத்துக்காக உங்க அக்கா கிட்ட மாமா கிட்ட எத்தனை நாள் கையை கட்டி இருப்பீங்க? எங்க அக்கா வீட்டுல நான் விடுறேன். நான் சொன்னது நடிச்சதுல போதும். நீ குடிச்சிட்டு கூத்தடிச்சதும் உங்க மாமா நகையை திருடி போலப்பட்டதும் எல்லாம் எங்க அண்ணன் வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் நானும் பார்த்தாச்சு. ஓ, நம்ம பிரிக்கணும்னு அந்த மெடாஸ்காரன் இவ்வளவு பார்க்கறானா? அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு வேலை கிடைக்கல, அது உண்மைதானே? நிசா, வேலை கிடைக்கல அப்படிங்கிற வேலை நான் இருக்கேன். நீ வெந்த புள்ள வேலை பார்க்கிற. 3 லட்சம் கொடுத்து இன்னைக்கு 3 ரூபா விடாம கடைக்காரன் நினைக்கிறேன். போதும்பா, போதும். உன்னை நம்பி என்னோட ஃபியூச்சர் நான் நிசா, உங்களை தெய்வத்தின் சமமா மதிக்கிறேன். நீங்க எல்லாம் என்னால வாழவே முடியாது சொன்னதுனா? ஆமா, ஏன் நிலைமையில யார் இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு வருமானம் முக்கியமானது. அது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நம்ம நினைக்கிற நாள் இருக்கும். நிசா, இதான் உன்னோட கடைசி முடிவா? ஆமா, இது உங்களுக்கு ஒரு குப்பை, உங்களுக்கு காலுக்கும் குப்பை. ஐயோ, உங்க அன்பு பாசம் தான் பேசுற. இன்னைக்கு பணம் தான் பேசுது. நான் மேல இந்த பாசத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போறேன். ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குளித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனம். நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. தனிமையில ஏதோ புலம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா தல, இத்தனை நாளா என் லைஃப்ல தென்றல் வீசிருந்தேன். என்னோட லைஃப்ல இப்ப முதல் முறையா
புயல் வீச ஆரம்பிச்சிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இதோ இந்த மெட்ராஸ்காரயா. மிஸ்டர் சிவானந்தா, நான் யாரோட மனசையும் புண்படுத்தவே இல்லை. யார் வாழ்க்கையும் நான் தட்டி பேசுனேன் கிடையாது. உங்க அன்புக்கும் மாதத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். காரணம் உங்க காலநிலையை கரெக்ட் சொன்னத இன்னைக்கு பணத்தாசை காட்டி அவனை குட் பை சொல்லிட்டு போறாங்க. என்ன சிவா, அந்த செல்லப்பா தங்கச்சி உனக்கு குட் பை சொல்லிட்டாளா? குட் பை சொன்னதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை தல. என்னோட வயிற்று உனக்கு நக்கலா இருக்கா? நான் குடிச்சிட்டு பார்ட்டியில டான்ஸ் ஆனது லஞ்சம் கொடுத்து வேலை கிடைக்கிற வரைக்கும் செல்லப்பாவுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். நல்ல முறையா போய் பொண்ணை கேட்டேன். ஆனா அவ சம்மதிக்கல. உன்னைய காதலிக்க நான் கேள்விப்பட்டேன்டா. அதான் வாட்ஸ்அப்ல செல்லப்பாவுக்கு ஆடியோ அனுப்பி வச்சேன். என்ன சிவா? ஏய் போ உன் பணக்காரத்துல இருக்கு மெட்ராஸ்ல ஒருத்தி கிடைக்காம தான் இங்க வந்து ஏன் லைஃப்ல கிராஸ் பண்ற. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த பொழப்புக்கு நான் யூஸ் ஆகலாம். என் வீட்டுல பணத்துக்கு நான் நினைச்சா எல்லாத்தையும் விலைக்கு வாங்குவேன். உன் படிப்பு என் காலத்துக்கு சமண்டா. ஏய் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா படிப்பு என் வாழ்நாள் வரைக்கும் என் கூடவே வரும். இப்போ அந்த நிசா கிடைக்கிறாங்க கனவு கண்டியா? ஏய், உன் பேரு பின்னாடி நான் எழுதப்பட்ட நீங்க அவளை யாருங்க? ஓ ரமணி தாத்தா மெட்ராஸ்ல இருக்கீங்க. வா படிப்பு நீங்க இது என்னோட சொந்த மண்ணுடா. என்னைய வெளியே போறியா? சிவா, பங்காளி இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவன். என்ன உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் சிவா? தலை காலம் இப்பதான் நம்ம பக்கம் கழிஞ்சு வருது. இந்த இந்த பணத்தை சிறப்பு வச்சுக்க. இன்னும் 1 ஹவர்ல தெரிஞ்சுக்க என் பஸ் வரும். ஏறி கிளம்பி போ. எங்க அப்பாட்ட போன்ல பேசுகிறேன். கிளம்பி போ. சரி பங்காளி, நான் உடனே கிளம்புறேன். ஹலோ ஹலோ சார், நான் தங்கமணி பேசுறேன். சொல்லுங்க தங்கமணி, என்ன விஷயம்? சார், இன்னைக்கு ஷூட்டிங் எங்க, நாங்க எங்க வரணும்? தங்கமணி, மஞ்சுவோட முகராசிக்கு ஒரு சாங் மட்டும் இங்கே எடுத்தோம். இன்னைக்கு அந்தமான் கிளம்புறோம். ஃபுல் ஸ்டோரியும் அங்கே தான் ஷூட் பண்ணுறோம். எப்படியும் 3 மாதம் ஆகும். சார், என்ன சார் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? கை செலவு கூட பணம் இல்லையே. ஆஃபீஸில் சொல்லிட்டு போகிறேன், செலவுக்கு அட்வான்ஸாக கொஞ்சம் பணம் வாங்கிக்கோங்க. கதையை ஷூட் பண்ணிவிட்டு காமெடி ஃபுல்லாக சென்னையில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஏண்டி மஞ்சு, நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். ஓ நடத்தையே சரியில்லடி. நானும் நீயும் திருச்சியில இருந்து ஒன்னாதானே நடிக்க வந்தோம். ஆமாயா, ஆமா. டிவி சீரியலில் நடிக்கணுன்ற ஆசையில் தான் வந்தேன். ஆனால் இப்போ உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓ நடத்தையே சரியில்லடி. என்ன இந்த பாரு மஞ்சு, நீ நடிக்கணும், முன்னுக்கு வரணும்னு பணம் கட்டினது நான். அந்த டைரக்டரும் மேனேஜரும் என்ன மதிக்காம உன் மேலே கண்ணா இருக்காங்க. ஷூட்டிங் எடுக்கிறாங்க, ஒத்திங்க எடுக்கிறாங்க. நான்
அந்த டேரக்டருக்கும் மேனேஜருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சியா. நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா, அதனால உன்னை வச்சு இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்கய்யா. சரி பாட்டு தானே, சரி நானும் எடுத்துக்கவேன்னு சொன்னேன். இதுல என்ன என் தப்பு? அது சரி, ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி எடுத்தியாங்க. அந்த டைரக்டர் மேனேஜரா வாயில வயிற்றுல இருந்து கொடுத்துட்டாங்களா? யோ யோ, என்ன பேச்சியா பேசுற நீ? உன் பேச்சே சரியில்லையா. மூஞ்சிலியா குத்துனா என்னையா? எங்க போற? ஆன்லைன்லயும் அமேசான்லயும் முருங்கைக்காயோ மாத்தி மாத்தி ஆர்டர் பண்ணி தின்னுபிட்டு இப்போ குடியும் குத்தனமா பண்ணிட்டு உன் வாமிட்டுக்கு காரணம் யாரு? அந்த நல்ல உள்ள 2 பேரும் டைரக்டரையும் மேனேஜரும் சொல்றேன். உனக்கு என்ன சரி சரி, கோச்சிக்காத வந்து திருநெல்வேலியிலிருந்து சுட சுட அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். அல்வா ஆகிட போது லைட் ஆஃப் பண்ணிட்டு காமஞ்சு. யோ, லைட் ஆஃப் பண்ணு சொல்லி என் லைட்டே ஆஃப் பண்ணிட்டேயா. முதல்ல என் மாமிக்கு ஒரு வழியை சொல்லு. மஞ்சு, பித்தம் தலைக்கேறி போச்சுன்னா அப்படிதான். இல்லையா, இது பித்தமா இல்ல நீ செஞ்ச குத்தமானு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து சொல்றேன். அப்படியே இருந்தாதான் இப்ப என்ன மஞ்சு? அவன் கல்யாணம் கட்டிக்கிட்டு அப்படியே இருந்தாலும் இப்ப என்ன மஞ்சு? இருக்கவே இருக்கு தர்மாஸ்பத்திரி கலைச்சிட்டு காவேரியில குளிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னையா சொல்ற? இது ஒரு உசுரையா? உசுறு. இந்த உசுரை போய் நீ நினைச்சா கலைச்சிருந்துவ, நினைச்சா குளிச்சிருந்துவ. இது என்ன உன் தலைமுடி மசுருன்னு நினைச்சியா? அட மஞ்சு மஞ்சு, பாவ புண்ணிய பாக்குற நேரமாகி மதுரையில இருந்து உனக்கு மணக்க மணக்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. வாசனை போயிருக்கு, சீக்கிரம் வாடி. கைய விடியா, உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்ன ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் உனக்கு இருக்காயா? இவ்வளவு பேர் பாட்டுக்கு இருக்கும் போதே என்ன கைய பிடிச்சி இருக்கிறீங்க. ஜனங்க நீங்களே கேளு, இது நியாயமா? அட என் அறிவு கிட்ட கழுதி, மதுரையில இருந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. வாசனை போயிடும், சீக்கிரம் வாடி. இல்லையா, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லை. ஏய், கையெல்லாம் நீ பிடிச்ச, இதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிறவா? அட மஞ்சு மஞ்சு, பொண்ணுங்களை ஏன் பூமாதேவின்னு சொல்றாங்க தெரியுமா? பொண்ணுங்களை பொண்ணும் பூமி ஒண்ணு. கொஞ்ச காலமா இருந்தாலும் உழுகணும் விதைக்கணும், இல்லைனா தரிசு காலமா போயிருந்தி. முத்து முத்தா
மஞ்சம் நான் சேர்ந்துக்கவா கொஞ்சம் மத்ததுக்கா பஞ்சம் நீ மல்லியப்பூ மஞ்சம் ரகசிய உறவிருக்கு நமக்கு ஏ கிட்ட கிட்ட வந்து வந்து கட்டிக்கடி அட்டைய போல் சட்டுனுதான் ஒட்டிக்கடி தண்ணி கருத்துருச்சு அண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு பருசா கிடக்குது பூமி அட இதுக்கா படைச்சா சாமி அரிசா கிடக்குது பூமி அட இதுக்கா படைச்சா சாமி நான் தான் மேகம் உனக்கே தாகம் சொல்லுதடி தாபம் நான் கொஞ்சுவதா பாவம் மிஞ்சுதடி மோகம் ஏன் வஞ்சுதடி தேகம் வாலிப வயசு இருக்கு நமக்கு ஏ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் தென்னங்கொல்ல கொஞ்சி நின்னா குத்தமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு லேசா தொடத்தா மயக்கம் ஏன் ரோசா பூவே உனக்கும் அதுவா அடைஞ்சும் அடைச்சா விளைஞ்சும் கண்டது நான் கித்தம் நான் கொண்டதுதான் மிச்சம் தந்திடவா புத்தம் அடி வந்துடுமா சத்தம் துடிக்கிற துடிப்பதுக்கு அதுக்கு ஏ காதும் காதும் வச்சது போல் வாடி உள்ள கண்ணும் கண்ணும் பேசுறப்போ பாஷை இல்லே தண்ணி கருத்திருச்சு அண்ணு தவள சத்தம் கெட்டிருச்சு ஊரு உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடச்சிருச்சு ஒதுங்க இடம் கிடச்சிருச்சு ஒதுங்க இடம் கிடச்சிருச்சு செல்லப்பா இனிமேட்டுக்கு இல்லையா மாப்பிள்ளையோட உரிமையோட கூப்பிடுறேன். என்ன தம்பி, அன்னைக்கு என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதல்ல, இன்னும் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அது அன்னைக்கு இது இன்னைக்கு. ஆமா அப்புறம் செல்லப்பா நானு அந்த சிவா பையன் இருக்கால சிவா பையா அவளை உன் தங்கச்சி மறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. மெட்ராஸ்ல நானு எத்தனை பையன் அப்படி பார்க்கறது தெரியுமா? அப்படியே சமாச்சாரம், ரொம்ப சந்தோஷம். அப்ப நாளைக்கு அட்டை மாத்திக்கலாமா? என்னடா ஏதோ சொந்த அத்தா பண்ண மாமன் பண்ண மாதிரி நாளைக்கே அட்டை மாத்திக்கலாம்னு கேக்குறேன். ஏன் உன்னதான் கட்டிக்கணும் ஓடணும். ஏன் அத்தை மாமா மாமா வீடு தான் பொண்ணு தருவீங்களா? ஏன் எங்க அம்மா வந்து உங்க பங்காளியில தான் பிறந்தாங்க. அப்ப நீ எனக்கு மாமா வீடு தானே, அந்த உரிமையில தான் பொண்ணு கேட்கிறேன். உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க, கட்டிக்க சம்மதமானு கேட்டுருவோம். நிசா நிசா நிசா, நீ அந்த சிவா பையனை மறந்துன்னு சொல்லிட்டியாமே? வாயால மறந்துடுவேன்னு சொல்லிட்டேன் தவிர என் மனசால அது முடியல. நிசா செல்லப்பா இந்த நிசா நீ எடுத்த முடிவு ரொம்ப நல்லதுமா. காசு பணம் இல்லாம இந்த உலகத்திலேயே வாழ முடியாது. அது நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட. கடவுளே இப்பயாச்சும் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்தாங்க, அது மாதிரி சந்தோஷமா. ஏமா அவனை மறந்துன்னு சொல்லியாச்சு, இனிமே அடுத்த மாப்பிளைய பார்க்கலாமே. ரொம்ப மனசு வேதனையில இருக்கானு. எனக்கு முடிவுக்கு கொஞ்சம் நாளாகும். கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ்.
இசா ஒரு பூ வருஷமெல்லாம் பூவாவே இருக்கிறது இல்லம்மா, அது காயாகி பழமாகி அப்புறம் பழமாகும். அதே மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கை பருவத்தை பெயர் சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பருவம் தவறி பெயர மழை எப்படி பயிர் போதும் போதும், அது மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. சிலப்பா நீ எடுக்க முடியும், ரொம்ப கரெக்ட். நானும் பணம்னு சம்பாதிச்சேன், காதல் பகலான இருந்து என்ன பண்றது? பொண்ணுக்கு போனா படிப்பு இல்லைங்கிறாங்க, படிச்சவெல்லாம் என்ன பண்றது? அவன் பொண்ணுக்கு போனான்னா கவர்மெண்ட் வேலையே இல்லைன்னு சொல்றாங்களே. என்ன எனக்கும் வரப்போற புருஷன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்க கூடாதா என்ன? ஆசை கனவு இப்படியே மனப்பாட்ட கட்டிட்டு வேண்டியதா நிசா. படிச்சுட்டா நீங்க பண்பாடு நாகரிகம் தெரியல பேசக்கூடாது. நிசா நான் சொல்றத கேளு. படிச்சுட்டா உங்களுக்கு தான் நாகரிகம் பண்பாடு தெரியல பேசக்கூடாது. நான் சொல்றத கேளு. சிலப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சுலபமா வேலை முடியும்னு. நல்ல முடிவா பார்த்து சொல்லுங்க. ஓகே சிலப்பா, நான் போயிட்டு வரேன். நான் சீரியல் நடிக்கிறேன்னு சொன்னேன், நான் சீரியல் நடிக்கிறேன்ட்டு வந்தேனே. என்ன முன்னுக்கு கொண்டு வந்துருவேன், முன்னுக்கு கொண்டு வந்துருவேன். 3 பேர் சொன்னாங்களே, 3 பேர் சொன்னாங்களே. அந்த 3 பேருமே என்ன 3 மாசம் ஆகிட்டு போயிட்டாங்களே, 3 மாசம் ஆகிட்டு போயிட்டாங்களே. நான் இப்ப முச்சத்திலே நிக்கிறேனே, முச்சத்திலே நிக்கிறேனே. மஞ்சு, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஒப்பாரி வைக்கிற? இன்னும் என்னையா நடக்கணும்? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஆம்பளைங்க பாவப்பட்டா கடகாரங்கன்னு சொல்லுவாங்க. இதே பொம்பளைங்க பாவப்பட்டா புலராட்சி ஆக்கிடுவீங்கன்னு சொன்னாங்கய்யா, சொன்னாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னாங்க கலைச்சிடலாம்னு. நீ என் பேச்ச கேட்கிறியா? யோ, உனக்கு என்ன பொம்பளைங்க கர்ப்பமானா அவ்வளோ ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு உசுருனா அது அந்த தாய்க்கு தாயா தெரியும். டாக்டர் கிட்ட போனேன், 2 உசுருல 1 உசுரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்கய்யா. ஏய், நீ ஏண்டி பொம்பளை டாக்டரை போய் பார்த்த? நீ ஏண்டி ஆம்பளை டாக்டரை போய் பார்த்த? அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ பார்த்தது ஒரு பொம்பளை டாக்டர்ல பார்த்துருக்கணும். என்ன தங்கமணி டாக்டர் டாக்டர் குழந்தைங்க இருக்கீங்க. நம்ம கதையில நீங்க தான் காமெடி டாக்டர், மஞ்சுளா நர்ஸுன்னு கொடுத்தாரு. என்ன விஷயம்? அது வந்து சார் மஞ்சுவோட அது வந்து சார் மஞ்சுவோட வாந்திக்கு ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தேன். சார் சார் கதை ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சா சார்? கதையெல்லாம் முடிஞ்சிச்சு மஞ்சு. ஐயோ, இனிமே காமெடி மட்டும் தான் பாக்கி. நான் உங்களை போன்ல கான்டாக்ட் பண்ணேன், உங்க போனு நாட்டு சோப்புல இருந்துச்சு, அதான் நேர்லயே வந்தேன். நாளைக்கு எல்லாரும் ஷூட்டிங் வந்துருங்க. ஆமா, 3 மாசமா மஞ்சுக்கு வாதி நிக்கவே இல்லையா? நிக்கவே இல்லை சார். எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டேன் சார். ஆகா, இவ்வளவு நேரம் நான் இதை கவனிக்கவே இல்லையே. தங்கமணி, மஞ்சுவோட வயிறு கொஞ்சம் பெருசா தெரியுது. சார் சார் இந்த ஊருக்காரங்க ரொம்ப நம்பிட்டேன் சார். என்னை முன்னுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என் வயிற்றை தான் சார் முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க.
சார் 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 மஞ்சு கர்ப்பமா இருக்கிற மாதிரி கதையை கொஞ்சம் மாத்தினா ரியலா இருக்குமே. நோ 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 நோ, நீங்க சொல்ற மாதிரிலாம் கதையை மாற்ற முடியாது. இனிமே இவருக்கு பதில் இவர் அப்படின்னு ஆளா மாத்திர வேண்டியதான். மஞ்சுக்குன்னு என் மனசுல தனி இடம் இருந்துச்சு. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பாய். டிவியில நடிக்கிறதுக்கு தான் திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்தேன். ஆனா இப்ப என்னால அது நடிக்க முடியாம போயிடுச்சு. அந்த அந்த நாடி ஜோசியக்காரன் சொன்னது மாதிரி ஆகி போச்சு பாத்தியா மஞ்சு. என்னத்தையா சொல்லி கிழிச்சாரு நாடி ஜோசியரு. அவர் சொன்னாரு, நான் கை வச்சு பார்த்தா சூப்பர் ஸ்டாரு அப்புறம் மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நடந்தது. உங்க ஊருக்காரங்க உன்னை முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு சொன்னாரு. ஆனா அது உண்மை. நீ மட்டும் தான் எனக்கு முன்னுக்கு கொண்டு வந்த. அது இல்ல மஞ்சு, உன்னை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு 3 பேர் போட்டி போடுவாங்கன்னு சொன்னாங்களே, அதுல உங்க ஊருக்காரன் தான் உன்னை முன்னுக்கு கொண்டு வருவான்னு சொன்னாரு. யோ, ஊர் பேரு தெரியாத அந்த டைரக்டர்லாம் என்ன நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம ஊருக்காரன் நீயே என்ன முன்னுக்கு கொண்டு வரதுக்கு யோசிக்கிற பத்தியா? என் வயிற்று தானே நீ முன்னுக்கு கொண்டு வந்திருக்க. இந்த பாரு மஞ்சு, இந்த நாட்டுல கல்யாணம் கட்டிக்கிட்டு எத்தனையோ பேரு வயிற்றுல வாயில ஒரு புழு பூச்சி வைக்கலன்னு கோவிலா ஆஸ்பத்திரியா அலைகிறாங்க. நாமக்கு என்ன கல்யாணம்னு சம்பிரதாயம்னு லட்சமாவா செலவு பண்ணோம். இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுவியா? யோ, என் வயிறு என்ன குப்பை தொட்டியா? புழுவும் பூச்சியும் இருக்குதுன்னு சொல்ற. இந்தாடி மஞ்சு பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன். ஒரு மீச முளைச்ச ஆம்பளைய பார்த்து கை நீட்டவர்களை இன்னோட விட்டு பேசாம மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்புற வேலையை பாரு. ஐயோ, இந்த பாவி மனுஷனை நம்பி வந்ததுக்கு என்னை இப்படி பண்ணிட்டானே. நான் இனிமேல் இந்த ஊர்க்கார முகத்துல எப்படி போய் முழிப்பேன்? அந்த ஊர்க்காரங்க எல்லாம் என் முகத்துல காரி துப்ப மாட்டாங்களாயா? மஞ்சு, உண்மை என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரியதான் போகுது. காரி துப்புனா தொடச்சுக்கலாம். பேசாம கிளம்புற வேலையை பாரு. ஏயா, டிவி நாடகத்துல கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். வயிற்றுல பிள்ளையோட வந்து நிக்கிறேன்னு ஊருக்காரங்க கேட்க மாட்டாங்கயா. அந்த கவலை உனக்கு வேண்டாம் மஞ்சு. திருச்சிக்கு போறதுக்கு முன்னாடியே சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கு. அங்க மகமாயி சமயத்துல வச்சு உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுற. அப்புறம் நம்ம நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் பண்ணாம 1 லட்சம் ரூபா கொடுத்துருந்தோம்ல, அதை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாம கிளம்புடா டார்லிங். தம்பி வேலைக்காக உன்னோட நகை எல்லாத்தையும் அடகு வச்சு பணத்தை கொடுத்தோம். கொடுத்த இடத்துல பணம் வராம போயிடுச்சு. இப்படி வாய் வேகமா இருக்கிற உனக்கு ஒரு நகை நட்டு கூட போட்டு பார்க்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. அதுக்கு இல்லம்மா, 1 2 20 பொண்ணு நகைமா. இன்னைக்கு வாங்க போனா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும். ஐயோ, வாய் உனக்கு சீமந்த வேற செஞ்சு பார்க்கணும், பிள்ளை பேர் வேற பார்த்தாகணும். இதெல்லாம் எப்படி பண்ண போன கடவுளே, நீதான் என்னை காப்பாற்றணும். ஆமாம்மா, அப்படிதான் நான் நினைச்சேன். அவர் நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு. வாங்க மாப்பிள்ள. அத்த, நீங்க என்னதான் கடவுளே வேண்டினாலும் கொடுத்த பணம் அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிடும், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நானும் சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தா
கேட்கிறேன். புள்ள அப்பன் அரசாங்க வேலை பார்த்தா பிள்ளையும் அதே வேலை பார்க்கணும்னா இருக்கா? அது அவன் நினைப்பு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்படி நினைச்சு நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருந்தேன். ஒரே செத்து தொடர்ந்து அப்படி இருக்கு. நான் ஒவ்வொரு தடவை கஷ்டப்படாம நீ எவ்வளவு வந்து காப்பாத்துற? ஒண்ணு நினைச்ச பாவமா இருக்குது. நான் இப்ப பிள்ளைக்கு பண்ணதுக்கு அப்புறம் உடனே பார்க்கறதுக்கு ஆள் வேணாமா? எனக்கு ஏன் அந்த ஆண்டவர் நிலைமை கொடுத்துருக்கானே தெரியலமா. அத்த காசு பணம் இருந்தாதான் காலையில் கூட நிற்கும். பணம் மந்தையில குணம் குப்பையிலன்னு அன்னைக்கே பாடி வச்சிருக்காங்களே. ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றது சரிதான். என்ன பண்றது? ஆண்டவர் என் தலையில எப்படி ஒரு முடி எழுதி வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னு தெரியல. மாக்க நீங்க மாசமா இருக்க நேரத்துல பரிமளா உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால நான் நிறைய தெரிஞ்சு கொடுக்குறேன் மாப்பிள்ள. நீங்க பரிமளா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அத்தை நீங்க ஏன் அந்த சுமையை நினைக்கிறீங்க? சுகம் பண்ணீங்க பெத்த பிள்ளையோட வசதின்னு சொல்லப்பாங்க. அத்தை அப்படியாவது குடும்பத்துல ஒரு நல்லது கிட்ட நினைதான்னு பார்ப்போம். அத்தை நீங்க பரிமளா வீட்டுக்கு அனுப்புறீங்களா? இருக்கு மாப்பிள்ள. பொண்ணு ஆசைப்பட்டு மீன் குழம்பு வச்சுட்டா சொன்னா நம்ம குழந்தை மீன் குடிச்சுட்டேன். குழம்பு குடிச்சிட்டு இருக்குது. குழம்பு குடிச்சதும் 2 பேர் இருந்து ஒரு வாய் சாப்பிட்டுப்பாங்க. மாப்பிள்ளை பேசிட்டு பரிமளா என்னடி என் மகன் எட்டு வச்சுக்கிறான். இங்க வச்சுக்காதீங்க. அம்மா இருக்கிறாங்க சரியா? இதெல்லாம் நம்ம வீட்டுல போய் வச்சுக்கலாம். பரிமளா என்னடி ரொம்ப தான் வைக்கப்படுற? நிலவோட அருமை வெயிலுக்கு தான் தெரியுமா? ஆனா அது மாதிரி நீ இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஏங்க என் புருஷனை நான் முன்னாடியே போட்டு வச்சுக்கேன். என்னை அடிச்சாலும் பிடிச்சாலும் எப்பவுமே கொண்டாட்டிக்கும் போதைக்கு புருஷன் அடிமைதாங்க. இதை நான் மட்டும் உணர்ந்தையா? என்னதான் ஆம்பளை மேசைய ஒரு முறிக்கினாலும் ஒரு கட்டத்துல அப்படி சாட்சி புரியலடே. தாழம்பூச்சல மானியம் மேல தாகத்தை சொல்லுது, தொட்டுக்கொள்ளும் வேகத்தை சொல்லுது. தாழம்பூச்சல மாமா மேல தாகத்தை சொல்லுதையா, தொட்டுக்கொள்ளும் வேகத்தை சொல்லுதையா. இளவட்டம் ரெண்டும் சரிமட்டம் மனமெங்கும் இன்பம் கொடி கட்டும் சுகம் சொல்லி உனை சுற்றும். தாழம்பூச்சேல மாமா மேல தாகத்தை சொல்லுதையா, தொட்டுக்கொள்ளும் வேகத்தை சொல்லுதையா.
பேச்சு அனராச்சு மூச்சு இனி உள்ளம் தாங்காதடி தாழம்பூச்சேல மாமாவ மேல தாகத்தை சொல்லுதையா தொட்டுக்கொள்ளும் வேகத்தை சொல்லுதையா அங்கங்கள் அங்கங்கு பொங்கிடும் அழகு ஆசையை தூண்டுது மானே தங்கக் கோடத்துக்குள் தேனை எடுக்க தவிச்சு நிற்கிறேன் நானே இது என்ன கூத்து உனக்கு என்ன ஆச்சு அதுக்கு ஒரு நேரம் உண்டு தாழம்பூச்சேல மானேயம் மேல தாகத்தை சொல்லுதடி தொட்டுக்கொள்ளும் வேகத்தை சொல்லுதடி தாழம்பூச்சேல மாமாவ மேல தாகத்தை சொல்லுதையா தொட்டுக்கொள்ளும் வேகத்தை சொல்லுதையா இளவரவ ரெண்டும் சரிமட்டம் மனமெங்கும் இன்பம் கொடி கட்டும் சுகம் சொல்லி உனை சுற்றும் தாழம்பூச்சேல மானேயம் மேல தாகத்தை சொல்லுதடி தொட்டுக்கொள்ளும் வேகத்தை சொல்லுதடி ஆமா சிவா தண்ணியை போட்டுக்கிட்டு அந்த மெட்ராஸ்காரங்க தகராறு பண்ணிருக்கான். அவன் சிவாவை அடிச்சு போட்டு போயிட்டான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டு வரேம்மா. அம்மா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இப்படி குடிச்சுக்கிட்டு உடம்பை எடுத்துக்கிறான யாருக்கு லாபம்? அவன் 4 காசு கூட அவனுக்கு சம்பாதிக்க வக்கு இல்லைன்னு துப்பையில காரை துப்பிட்டு உன் மூஞ்சில தூக்கி எடுத்துட்டு போயிட்டான். அவனே உனக்கு சும்மா கேட்க வேண்டிய திரும்ப சுத்தி வரையே உனக்கு வெக்கமான சொல்ற ரோஷம் எதுவுமே இல்லையா? 4 காசு சம்பாதிக்க வக்குல ஒரு காது ஒரு கேடா சீ நீனா ஒரு பிள்ளையா? அம்மா அம்மா என் லைஃப இப்படியே முடிச்சுக்கலாம் அம்மா. என்னடா நீ எப்போ போற எப்போ வரன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னால இப்படியே போச்சுனா நான் எதுக்குடா வீணா வச்சிருக்கணும்? இதுக்கு மேல் பண்ணிட்டு ஒரு நிலைமையில உன்னை பார்க்க என்னால மனசு வரல. பேசாம நான் செத்து போறேன்னு தோணுதுடா. ஏன் தெரியுமா இது?
என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண அம்மா என் ஃப்ரெண்ட் விஜய் என்னை முன்னுக்கு கொண்டாரா எவ்வளோ ட்ரை பண்ணா நடந்துச்சா அக்கா நீ மாமாவுக்கு தெரியாம நகை அடகு வச்சு அது என்னாச்சு வேலை கிடைச்சிச்சா ஆயா அன்னைக்குனா மை ஃபியூச்சர் வெரி வெரி பிக் கொஸ்டின் மார்க் அம்மா அந்த மெட்ராஸ்காரனுக்கும் அந்த நிஷாவுக்கும் வர மூத்தத்திலே நிச்சயதார்த்தமா அதை கேள்விப்பட்ட சிவா மனசு உடஞ்சு போயிட்டான். ஏதாவது ஆகலா சொல்லி அவனை சாப்பிட வைங்க. இந்த மாத்திரை அவனுக்கு கொடுங்க. டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் வரேம்மா, நான் வரேன்டா மச்சி. மச்சி போயா போ மறந்துன்னு அவ போயிட்டா மருந்து சாப்பிடுன்னு நீ போற மனசு வலிக்குதுடா இப்போதைக்கு எனக்கும் என் மனசுக்கும் ஐயோ அம்மா அவளை நினைக்கவும் முடியல. எனக்கு பைத்தியவே பிடிச்ச போல இருக்கு. அவளை நினைக்கவும் முடியல, மறக்கவும் முடியலையே. என்ன மாப்பிள்ள தாடி வைக்க தேவதாஸ் மாதிரி ஆகிட்ட போல இருக்கு. என் பேச்செல்லாம் யாரு கேட்டீங்க? யாரு இப்போ பிறந்தவனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். அவன் ஃப்ரெண்டு விஜய பார்த்தேன். நடந்த எல்லா விவரமும் எனக்கு தெரியும். ஏன் மாப்பிள்ள அவன் ஃப்ரெண்டு விஜய் எப்படி பழைக்கிறான்? அவன் மாதிரி நீ பழைக்க வேணாமா? குடிக்கிற பயில அழுகிற பயில நான் சாவை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பழைக்கிறத பத்தி பேசிட்டு அதான் சொன்ன கிடைக்கல. ஆமாடி போதையில் இருக்கா பரிகாரம் பண்றாளாம். பரிகாரம் சரியான போதையில் இருக்கா. அவங்களாம் யாரும் குடிக்க சொல்றாங்க. டைரக்டர் சார், நானும் மஞ்சு நடிக்கிறதுக்காண்டி 50,000 வீதம் 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருந்தோம். ஆமா உண்மைதான். அதுக்கு என்னப்ப சார், எங்க கணக்கு கொஞ்சம் முடிச்சு வச்சிட்டீங்கன்னா மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஊருக்கு போலான்னு இருக்கோம். என்னது நான் கணக்க முடிக்கணுமா? நீ முதல்ல கணக்க முடிய. 2 பேரும் படிச்சு பார்த்தானே அக்ரிமெண்ட்ல சைன் போட்டீங்க. சும்மா இல்ல 3 வருஷம் ஒப்பந்தம் போட்டிருக்கேன். சார்
மஞ்சுவும் திருச்சியிலேருந்து வரும்போது எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி 2 பேரும் வந்தீங்கன்னா ஓகே. சார் நான் கொஞ்சம் சபல புத்திக்காரன், ஏதோ சபலத்துல தவறு நடந்து போச்சு. அது காண்டி வேணா 50,000 பிடிச்சிக்கிட்டு மீதி 50,000 கொடுக்கலாமே. யோ நடிக்க வர எல்லா நடிகரும் ஒன்னாமா நாங்க எங்கேயா போய் நடிகை தேடி அலையுது. மஞ்சு ஒரு வார்த்தை உங்க நம்பி மோசம் போயிட்டு மீடியாக்காரங்க வாய் போறதா என் நிலவை என்ன ஆகும் தெரியுமா? யோ தங்கமணி, நீ வெள்ளம் சாப்பிடணும், நான் விரல் சாப்பிடணுமா? என்னை நம்பி முன்னுக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அவ வயிற்றுல ஒரு பிள்ளைய விட்டு மோசம் பண்ணிட்டேயா. சார் ஊருக்கு போக கூட கையில காசு இல்லை சார், கொஞ்சம் மனசு வைங்க சார். தங்கமணி, எங்க சீரியலுக்காக நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அவங்களாம் இப்ப எப்போ உங்க சீரியல் வரும், எப்போ உங்க சீரியல் வரும் டார்ச்சர் பண்றாங்க. அவங்களுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியல. சார் சார் நான் தான் எப்படியாவது உங்க நாடகத்துல நடிச்சு தரேன்னு சொல்றேனே. நோ 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 நோ, உங்களை எப்படி நம்புறது? நான் கஷ்டப்பட்டு இன்னொரு நடிகையை தேடி கண்டுபிடிச்சி நிறுத்துவேன். அவ வயிற்றுலையும் புள்ளைய கொடுத்துட்டேன்னா என் லைஃப் புஷ்வானம் தான். சார் சார் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார், ப்ளீஸ் சார். சரி சரி, என்னை நம்பி வந்தவங்க யாரையும் நான் வெறுங்கையோட அனுப்புனதில்லை. இந்தாங்க ஆளுக்கு 1000 ரூபா. இந்த பணத்தை எடுத்துட்டு திருச்சி போய் சேருங்க. நல்லபடியா மஞ்சு கூட குடும்ப நடத்துற வேலையை பாரு. ரொம்ப நன்றி சார். இப்பவே மஞ்சுவை கூட்டிட்டு திருச்சி கிளம்புற சார். சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல வச்சு அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு மாலையை கழுத்துமா சந்தோஷமா ஊர் போய் சேர சார். போங்க போங்க, சந்தோஷமா ஊருக்கு போய் நாளை திருவிழாவை கொண்டாடுங்க. ஆமா இந்தாங்க சமையல்காரங்க லிஸ்ட். என்ன மாப்பிள்ள நிச்சயதார்த்தம் ஒரு 100 பேர் சாப்பிட்ற மாதிரி லிஸ்ட் கேட்டேன். இப்படி கல்யாணத்துக்கு இந்த மாதிரி எழுதிருக்கானே. மாமா அவர் லிஸ்ட் வழி தான் கொடுத்தாரு. ஏதாவது டவுட்னா அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்க சொன்னாரு. ஏதோ பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சேர்ந்து ஒரு ஸ்வீட் கேட்டீங்களாமே. ஆமா மாப்பிள்ள, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அதுக்கு செய்ய வேற யாரும் செய்ய போறேன்? மாப்பிள்ள இருக்காங்க, பெரிய கோடீஸ்வரர்ல. மாமா வெறும் சாப்பாடு மட்டும் தானா? மேல்படி ஒண்ணும் கிடையாதுங்களா? மாப்பிள்ள நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். படின்னு பள்ளிக்கூடமா கட்டினாரு நம்ம பிறந்தவர். ஆனா குடி ஆகி போச்சு நம்ம கலாச்சாரம். அதை வாங்கி கொடுத்து யாரு குடி கெடுக்க நாகம் இல்லை. அட போ மாமா, ஒண்ணு நீ குடி, இல்லாட்டி என்னைய போல 4 பேருக்கு வாங்கி கொடு. ஹலோ ஹலோ, என்ன செல்லப்பா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் எடுப்பாரெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு டவுனுக்கு வந்துருக்கேன் மாப்பிள்ள. நாங்கள் ஒரு 15 பேர் 2 காரில் கிளம்பிட்டோம். செல்லப்பா, நாங்கள் திருச்சியில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து நைட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு காலையில் 9 மணிக்கெல்லாம் ஊருக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் சாப்பாடெல்லாம் என்ன ரொம்ப கிராண்டாக இருக்கணும். ஊரே விருந்துக்கு அழைச்சு செய்யலனாலும் ஏதோ என்னாலும் ஒரு 100 பேருக்கு சமைச்சாலும் பக்குவமா கவனிச்சு அனுப்பணும். அதான் என்னோட பாலிசி. என்ன ஓகேவா? ஓகே செல்லப்பா, காலையில் மீட் பண்ணுவோம், ரெடியாக இருங்க. ஓகே ஓகே. ஏய் மாப்பிள்ள ரகுவி ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. மாமா என் பங்காளி போலீஸ் வேலை மாமா. ஹலோ மாமா, ரவி ஃபோன் செல்லப்பா கிட்ட கொடு. சொல்லுங்க வாசு. ஹலோ செல்லப்பா, உங்கள் செல்லுக்கு தான் ட்ரை பண்ணேன், பிஸியாக இருந்துச்சு. செல்லப்பா, உன் தங்கச்சி தண்டவாளத்தை தலை வச்சு படுத்து கிடந்தா. பயப்படாதீங்க செல்லப்பா, தூரத்தில் ரயில் வந்துட்டு இருந்துச்சு. நான் அந்த
வழியில் போனதுனால அவள் கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன். நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க. உடனே வரேன், இந்த வரேன். வாழத்தான் முடியல, சாகலான்னு முடிவு எடுத்தேன். சாகவும் முடியல. நான் எதுக்காக வாழணும், ஏன் வாழணும், இந்த பிறப்பு எதுக்குன்னு எனக்கே தெரியல. என்னை ஏன் படிச்சேன்? எனக்கு தெரிஞ்ச மனமே உனக்கு மறக்க தெரியாதா? நிசா, அந்த வெறுமைகளுக்காக நீ சாக துணிஞ்சிட்டல. அந்த மெட்ராஸ்கார ராஜ்மதிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியுமா? அண்ணா, இப்போ அவர் முன்ன மாதிரி இல்லைன்னா, இப்போ ஒரு பிசினஸ் பண்றாரு, நல்லா சம்பாதிக்கிறாருண்ணா. அவரை என்னால மறக்க முடியலண்ணா. நானே எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்னா முடியல. அதனாலதான் சாக துணிச்சிட்டேன். நிசா, நான் மட்டும் இந்த பூமிக்கு பாரமா வாழ்ந்து என்னக்கமா சாதிக்க போறேன்? மனசு சரியில்லைன்னு விதவிதமா விஷயம் விடாம குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட விஷத்தை குடிச்சிட்டு ஒரே செத்து பாட்டில விஷம் இருக்கு, அதுக்கு பாதி சேர் பண்ணி சாப்பிடலாம். நீ போயிட்டு உள்ள போய் எனக்கு தமிழ் எடுத்துக்கோமா. நிசா, நாம செத்துட்டா இந்த ஊரு உறவம் ஐயோ அம்மா அளவு நினைப்பியா? கை கொட்டி சிரிக்குமா? கை கொட்டி சிரிக்கும். இந்த ஊருக்கு பெருமையா வாழ்ந்து காட்டிட்டு நாம அந்த உசுரை வச்சுட்டு இருக்கேன். ஹலோ செல்லப்பா, டிவியில் நியூஸ் பார்த்தீங்களா? ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? நாளைக்கு நிச்சயதார்த்தம். உங்களோட மெட்ராஸ் மாப்பிள்ள இருக்கானே, அவன் தான் பாதயாத்திரை சென்ற பக்தர் மீது காலமானல். ஐயோ நிசா, உன் கல்யாண விஷயத்துல நான் தோத்து போயிடும் போல இருக்குமா? நிச்சயதார்த்தம் நின்று போச்சாமே. அந்த ரகுபதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். விஜய், இது உண்மைதான். என்னாலதான் எங்க
அதுதான் உண்மை. நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னு நான் சாக துணிச்சேன். ஆனா என் கூட சேர்ந்து என் அண்ணனை சாக முடிவு எடுத்துட்டாரு. எனக்காக அவரே பலியாகணும். நான் என்ன செய்ய சொல்லுங்க விஜய். ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நிசா. என்ன இருக்கு இத்தனை வருஷமா இவ அண்ணன் என்ன கேட்டா என்ன காமிச்சா? சிவா, முதல்ல நீயா இரு, நான் நானா இருக்கேன். யாருக்கும் ஆறுதலும் சொல்ல வேண்டாம், யாருக்காகவும் அழவும் வேண்டாம். நிசா, நான் உன் மேல வச்சிருக்க பாசத்தை விட பணம் தான் பெருசுன்னு என்னை வெறுத்துட்டு போயிட்ட. ஆனா என் பலமும் நீதான், என்னோட பலவீனமும் நீதானே. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பணம் முக்கியம் நினைச்சிருந்தா என்னைக்கும் அந்த ரகுபதியோட கல்யாணம் பண்ணி இருப்பேன். உன்னையே மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த கூட மாதிரி என்னால முடியாதுடா. தன்னால தலையில போனேன். உங்க மாமா வந்து என்னை காப்பாத்திட்டாரு. நிசா, சிவாவுக்கு என்னால வேலை தான் வாங்கி கொடுக்க முடியல. உங்க ரெண்டு பேருக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம பார்க்கிறேன். என்னால முடியாத போல இருக்கு. என் ப்ளஸ் ஃப்ரெண்டுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாத போல இருக்கு. விஜய், கல்யாணங்கிறது ஆயிர காலத்து பையன். அது நீயும் நானும் நினைச்சா நடக்காது. மேல ஒருத்தன் நினைக்கணும். அண்ணே, நான் அன்னைக்கு செத்திருந்தேன். காதலுக்காக உசுர விட்டாடு தூரோட சொல்லியிருக்கோம். காதலாக ஜெயிச்சிருக்கல. நான் இப்படி நடக்கலாமா? வாழ வேண்டியதில்ல. நிசா, என்கிட்ட வருமானம் இல்ல, வேலை இல்ல அப்படின்னு என்னை விட்டு விலகி போனது நீ. உன் கூட வாழ தகுதி இல்லைன்னு உதாசீனப்படுத்தினது நீ. மறுபடி நான் தான் சாகணும். அவ்வளவு அவமானத்தையும் நான் தாங்கிட்டு தானே இருக்கேன். ஆம்பளை பொண்ணுன்னா நீங்க சந்தோஷப்படாலும் சரி, துக்கம்னாலும் சரி, போதை பட்டு பட்டாடுவீங்க. ஆனா பொம்பளைங்க நான் என்ன செய்ய முடியும்? நானும் தான் முடியும். என்ன குடியார் அப்படின்னு குத்தி காட்டியா? சிவா, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இதுக்கு மேல ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்தம் சொன்னதை விட்டுட்டு திருவிழா அதிகமா எல்லாரும் அதிகமா ஒண்ணு சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு வந்தா என்ன? ஆமா மச்சி, இந்த அம்மன் சன்னிதியில நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. மச்சி, நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வேலை வெட்டி இல்லாத வெறும்பைய, குடிகாரன், திருட, இப்படி அடுக்கடுக்கா பழி சொல்லிட்டு போனது அவன். நிஷா, எப்படியாவது உங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியா சேர்த்து வச்சுட்டா எங்க பாரம்பரியம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அண்ணே, இனிமே என் அண்ணன் சம்மதம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். நிஷா, சிவா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லம்மா. அவன் ஒரு பிசினஸ் பண்றான். நான் காய்கறி விவசாயம் பண்றேன். அதுக்கு மருந்து அடிக்காம உரம் போடாம இயற்கை முறையில் ஒரு நல்ல விவசாயம் பண்றேன். அதுக்கு
நல்ல ஆர்டர் இருக்கு, அதெல்லாம் சிவாதாம சப்ளை பண்றான். ஆமாங்க சார், இப்பெல்லாம் முன்ன மாதிரி சிவா இல்லை, நிறைய ஆர்டர் வருது. இப்படியே போனா இன்னும் ஒரே வருஷத்துல மிக பெரிய தொழிலதிபர். ஏண்டா கோயிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, பொங்க வச்சோமா, வந்தமா இல்லாம இப்படி கட்டமா பேசிட்டு உங்களுக்கு வெக்கமா இல்லை? சிவா, இதான் வேற வழி இல்லாத கருத்தாயிராச்சே. காசு பணம் மனுஷமா வரவங்க உலகடா போச்சு. பணக்காரன் நான் யாரையும் தேடி வரல, கோயிலுக்கு பொங்கல் வச்சுட்டு போலாதான் வந்தேன். பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா காலம் கூட பங்களால காசுல கால் போட்டுட்டு ஏசிக்கார ஊர் சுத்தலான்னு இருந்தாங்க. பாருங்க, இதை நான் அடிச்சிருக்கேன். தயவு செய்து மாமியார் பேசாதீங்க. எங்க அண்ணனை கேட்காம நானா எடுத்த முடிவு. எங்க அண்ணன் என்னை கேட்காம எடுத்த முடிவு அது. ஏம்மா இவன் மனசுல வருஷமா ஆசையை வளர்த்துட்டு இப்ப எல்லாத்துக்கும் மரண குத்தம் சொல்றியே, இப்ப எங்க போறாரு உங்க ஆசை? ஏய் பருமலா, என்னடி ஆளாளுக்கு அவளை பத்த சொல்றீங்க? அவங்க அண்ணன் பண்ண காரியம் பிடிக்காம தான், நிச்சயத்தை பிடிக்காம தான் அவன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்து கிடந்தா. நான் தான் வலுக்கட்டாயமாக காப்பாற்றி அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டேன். நீங்க என்னடா ஆளாளுக்கு அவளை பத்த சொல்றீங்க? அண்ணே, அன்னைக்கு நீ காப்பாத்தாம இருந்ததா என் காதலால ஜெயிச்சிருக்கேன் இன்னைக்கு. ஆமா, இந்த மலவாய் சொன்னீங்க, யாரு வந்து மனநடங்கி போகக்கூடாது. பூசாரி வந்தாச்சு, இந்த மலவாய் பொங்க வச்சு அந்த ஆத்தா கிட்ட முறையிடுவோம். எல்லாம் அந்த ஆத்தா பார்த்துக்குவா. ஊருக்கே படிப்பு சொல்லி கொடுத்தோம் குடும்பம். இப்ப ஒரு பிடிச்ச உப்பு கூட வழியில வந்துட்டு கேக்குற. வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வர்றா, உங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வர்றா, அவதான் உங்க குடும்பம். உங்க வீட்டுக்கு குத்து விளக்கு. அப்புறம் பாருங்க, உங்க புள்ள கோபுரத்துக்கு போயிருப்பான், கோபுரத்து மேல போயிருப்பான். வர்றா, இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வர்றா. நீதான் பொண்ணு, நீதான் மாமா. ஏய், நீதான் மாப்பிள்ள. சாமி, என்ன ஏழனமா தூக்கி அடிச்சுட்டு போனாலே. மனசு முழுக்க நீதான் இருக்க, மனசு முழுக்க நீதான் இருக்க. ஏய், போடா மாலை. அவன் தான் இருக்கான், போடு. ஐயோ சாமி, எங்க அண்ணன் சம்மதம் இல்லாம. உங்க அண்ணன் மாலையை கழுத்துமா போயிருந்தா உங்க அண்ணன் எப்போது சம்மதிப்பான்? போடுங்க மாலைய, போடுறா. மாப்பிள்ள, திருவிழாவுக்கு வந்தோம், ஏதோ திடீர்னு உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. மேற்படி ஏதோ உண்டா? எல்லாம் உண்டு. இருந்து விருந்து சாப்பிட்டு ஒண்ணு
முன்னாடி இப்பவே வேணும் தம்பி. இப்போ முடிஞ்சது இப்பயே வேணும், பார்த்துங்க. சரியா? எல்லாரும் இருந்து விருந்து சாப்பிட்டு மேற்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு போங்க. நண்பர்களா பார்த்துங்க.